2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. வரும் 4ஆம் தேதி ரிசல்ட் வர இருக்கு. அதற்காக அனைவருமே தீயாய் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த வாக்கு பெட்டிகள் வைத்திருக்கின்ற இடங்களை எல்லாம் எதிர்க்கட்சிகளும், ஆளும் கட்சிகளும் கண்கொத்தி பாம்பா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம திமுகவெல்லாம் பார்த்தோம்னா, திமுக தலைவர்கள் ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின்லாம் பார்த்தோம்னா, தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஓடிடுவாங்க. யார சொன்னாங்கன்னா, பாஜக, அந்த தாவேகா, விஜய் எல்லாம் பார்த்து சொன்னாங்க. எல்லாரும் வந்து நாட்ட விட்டே போயிடுவாங்க. அவரு படம் நடிக்க போயிடுவாரு. பாஜகவினரெல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. வட மாநிலத்துக்கே போயிடுவாங்க அப்படின்ற போல சொன்னாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச 2வது நாத்தே தந்தை அவர்கள் கொடைக்கானலுக்கும், மகன் அவர்கள் துபாய்க்கும் சென்று விட்டாங்க. இதுதான் அவங்களுடைய பேச்சினுடைய சாராம்சமா இருக்கு. அதே போன்று பல்வேறு இடங்களில் வந்து இந்த சமயத்துல வந்து கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்ற போல தாவேகா, பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளும் எழுப்பி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் உடைய மாநில தலைவராக இருந்த செல்வ பெருந்தொகை அவர்கள் வந்து மாற்றப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது.